பிரைஸ் அல்லாட். தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கலும் இந்த உலகத்து பிள்ளைகள் புத்திசாலிகள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஒரு முறை இயேசு தனது எஜமானின் சொத்தை தவறாக நிர்வாகித்த மேனேஜரை பற்றி ஒரு ஓமையை சொன்னார். லூக்கா 16:1. ஐஸ்வர்யமான ஒரு மனுஷனுக்கு ஒரு நிர்வாகி இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறான் என்று எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ஓமையில் அந்த மேனேஜர் தனது எஜமானின் பணத்தை தவறாக நிர்வகிப்பதாக அல்லது வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறான். எஜமான் அவனை உள்ளே அழைத்து, உன்னை வேலையை விட்டு நீக்கி விடு, கணக்கை ஒப்புவித்து விடு என்றாரு. நிர்வாகியுடைய எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கிறது. வயதாகி விட்டது. உடல் உழைப்பு செய்ய முடியாது. பிச்சை எடுக்க வெட்கப்பட்டான். ஆகவே அந்த மேனேஜர் தனது எஜமானுடன் பணம் செலுத்த வேண்டியவர்களை அழைத்து அவர்கள் கடன்களை குறைத்தார். உதாரணத்திற்கு ஒருவன் 100 படி எண்ணெய் கடன் பட்டிருந்தான். ஆனால் மேனேஜர் அதை 50 ஆக்குங்கள் என்று கூறினார். இன்னொருவன் 100 படி கோதுமை கடன் பட்டிருந்தால் ஆனால் மேனேஜர் அதற்கு 80 ஆக்குங்கள் என்று சொன்னான். கடன் பட்டவர்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்காகவும் அவர் வேலை இழந்த பிறகு அவருக்கு உதவி செய்வதற்காகவும் மேனேஜர் இதை செய்தார். அநீதி உள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் அதை கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். எஜமான் அந்த மேனேஜரின் நேர்மையின்மையை பாராட்டவில்லை, ஆனால் அந்த மேனேஜருடைய ஞானத்தையும் தொலைநோக்கு பார்வையும் பாராட்டுகிறார். ஏனென்றால் கணக்குகள் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அந்த மேனேஜர் தனது கடைசி வாய்ப்பையும் தனது எதிர்காலத்துக்கு தயார் செய்ய பயன்படுத்தினார். இயேசு இந்த ஓமையில் நேர்மையின்மையை ஊக்குவிக்கவில்லை, ஆனால் தம்மை பின்பற்றுகளுக்கும் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்பிக்கிறார். அதாவது லூக்கா 16:8 இயேசு இவ்வாறு சொன்னார், இவ்விதமாக ஒளியின் பிள்ளைகள் பார்க்கும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்றால் அவ்விசுவாசிகள் உலக மக்களை குறிப்பிடுகிறது. ஒளியின் பிள்ளைகள் என்றால் தேவனுக்கு சொந்தமான விசுவாசிகளை குறிப்பிடுகிறது. இயேசுவின் முக்கிய செய்தி என்னவென்றால், பூமியில் தனது எதிர்காலத்திற்காக முன்கூட்டியே திட்டமிட்ட இந்த மேனேஜரை போலவே தேவனுடைய ராஜ்யத்தின் நமது நித்திய எதிர்காலத்தை குறித்து நாம் இன்னும் அதிக ஞானமாகவும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும். அவ்விசுவாசிகள் தற்கால ஆதாயத்தை பற்றி புத்திசாலியாக இருந்தால் தேவனுடைய மக்கள் தங்கள் நித்திய ஆதாயத்தை பற்றி எவ்வளவு புத்திசாலித்தனத்துடன் நோக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று இயேசு இங்கு வலியுறுத்துகிறார். எனவே நம்முடைய நேரம், பணம், உறவுகள் மற்றும் செல்வாக்கை தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துள்ள அனைத்தும் தற்காலிகமானவை. ஆமென்.